அருமையானவர்களே, இந்த நாளிலும் ஆண்டவருடைய வார்த்தையை நம்மிடத்திலே கொண்டு வருகிறேன். சங்கீதம் 118 23 வசனம். அது கர்த்தராலே ஆயிற்று. அது நம்முடைய கண்களுக்கு ஆச்சரியமாய் இருக்கிறது. ஆமென். அது கர்த்தராலே ஆயிற்று. அப்ப எதுவெல்லாம் ஆகவில்லையோ இந்த நாளிலே கர்த்தராலே ஆகும். ஆமென். சிவந்த சமுத்திரத்தை இரண்டாய் பிளக்க முடியுமா? முடியாது. ஆனால் அது கர்த்தராலே ஆயிற்று. பார்வோன் இஸ்ரவேல் ஜனங்களை விடுவிக்க முடியுமா? முடியவே முடியாது. ஆனா அது கர்த்தராலே ஆயிற்று. அடிமை எண்ணப்பட்ட ஒருவன் அரசனாய் மாற சாத்தியமா? இல்லை. ஆனால் அது கர்த்தராலே ஆயிற்று. சகோதரனால் பகைக்கப்பட்ட யோசேப்பு, விற்கப்பட்ட யோசேப்பு முழு எகிப்திற்கும் அதிகாரியாய் மாறினான். அது சாத்தியமா? வாய்ப்பே இல்லை. ஆனால் அது கர்த்தராலே ஆயிற்று. ஆமென். இப்படி சொல்லிக்கொண்டே போகலாம். இந்த நாளில் இதை புரிந்து கொள்ளுங்கள். எது ஆகவில்லை, எது முடியவே முடியாது, எது நடக்கவே நடக்காது, எது இதெல்லாம் நடக்குமா, இப்படிப்பட்ட காரியங்கள் எல்லாம் ஆண்டவர் சொல்லுகிறார், அது கர்த்தராலே ஆகும். உங்க சாட்சி எப்படி போகுதுன்னா, அது கர்த்தராலே ஆயிற்று. நம்முடைய கண்களுக்கு ஆச்சரியமாய் இருக்கிறது. ஆமென். அப்ப ஆச்சரியமான சில காரியங்களை இந்த நாளிலே அனுபவிக்க போறீங்க. அது கர்த்தராலே ஆகும். ஆமென். மனிதரால் கூடாதவைகள் தேவனால் கூடும். மனிதரால் ஆகாத காரியங்கள் தேவனால் ஆகும். யோசேப்பு, அடிமை எண்ணப்பட்ட யோசேப்பு அரசனாவது உண்மை என்று சொன்னால், இந்த நாளிலே கர்த்தர் உங்களை உயர்த்துவதும் உண்மையும் சத்தியமாயிருக்கிறது. ஏனென்றால் நீங்கள் கிறிஸ்துவுக்குள் இருக்கிறீர்கள். கிறிஸ்துவுக்குள் இருக்கிறபடியால் உங்களுக்கு மேன்மை உண்டு. அது கர்த்தராலே ஆயிற்று. அது நம்முடைய கண்களுக்கு ஆச்சரியமாயிருக்கிறது. இதுவே உங்கள் சாட்சியாயிருக்கும். நான் சொல்லுகிறேன், மனம் மாறாத சில நபர்கள் இன்று மனம் மாறி உங்களிடத்திற்கு இறங்குவார்கள். ஆமென். கர்த்தர் செய்கிறார். கர்த்தர் கிரியை செய்கிறார். பிஹைண்ட் த சீன்ஸ் கர்த்தர் கிரியை செய்கிறார். ஆமென். பார்க்கறதுக்கு ஒண்ணுமே நடக்காத மாதிரி இருக்கலாம். பார்க்கறதுக்கு ஒரு அற்புதமும் நடக்காத மாதிரி இருக்கலாம். பார்க்கறதுக்கு ஒரு அறிகுறி கூட இல்லாம இருக்கலாம். ஆனா ஆண்டவர் சொல்றாரு, அது கர்த்தராலே ஆகும். ஆமென். எனவே நீங்க இந்த வசனத்தை பிடிச்சு ஜெபம் பண்ணுங்க. இது கர்த்தராலே ஆயிற்று. என்னுடைய கண்களுக்கு ஆச்சரியமா இருக்கிறது. இதவே சொல்லிட்டே இருங்க. இதவே அறிக்கை செய்துட்டே இருங்க. இதவே உங்க தியானமா மாத்திட்டே இருங்க. ஆகாதவைகள் ஆகும் இயேசுவின் நாமத்தினாலே. ஆமென். அது கர்த்தராலே ஆயிற்று. அது நம்முடைய கண்களுக்கு ஆச்சரியமா இருக்கிறது. ஆமென். கர்த்தர் உங்களோடு இருக்கிறார். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார்.